Hi, hello students. Welcome to Pudiyugam Academy. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் நம்ம டாபிக்ஸாக பார்த்துட்டு இருக்கோமா, சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் வந்துட்டு கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அண்ட் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் பேட்சஸ் போயிட்டுருக்கு கைஸ், எல்லா கோர்சஸ்க்குமே. ஸோ நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு யூ கேன் என்ரோல் இந்த கோர்சஸ். ஓகேம்மா. ஸோ கிளாஸஸ் பைலிங்குவலாக தான் போகும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ், ஓகேங்களா? தமிழ் ஸ்லைட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், இப்போதுலேருந்தே நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள முதல்ல வந்துட்டு மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐரோப்பியர்களுடைய வருகை வந்தது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்புறம் பிரிட்டன் பார்லிமெண்டோடைய ரூல்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இண்டிபெண்ட் ஆனோம், ரிப்பப்ளிக் ஆனோம், ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அப்படின்ட்டு ஒரு கண்டிப்பா அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு நினைச்சோம், ஓகேங்களா? அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு புக் மாதிரி, ஜஸ்ட் இந்த இதுல பாருங்க, சரிங்களா? கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புக்ல என்னெல்லாம் இருக்கும்னா சட்டங்கள் இருக்கும், ஆக்ட்ஸ் இருக்கும், லாஸ் இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கும், ஷரத்துக்கள் இருக்கும், ஷெட்யூல்ஸ் இருக்கும், அட்டவணைகள் இருக்கும், பார்ட்ஸ் பகுதிகள், இது எல்லாமே இருக்கும். அண்ட் ப்ரீஆம்பிள் முகப்பு உரை இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த சட்டத்திட்டத்தின் படிதான் வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ அதான் வந்துட்டு இந்த பேரால ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மையான மாநிலங்களை கொண்ட ஒரு ஒன்றியம் தான் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? பிகாஸ் நம்ம இந்தியா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, நிறைய மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க, அண்ட் வந்துட்டு நிறைய ரிலீஜியன், காஸ்ட், அண்ட் வந்துட்டு ரேஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குமா, நிறைய ரேசஸ் இந்த மாதிரி இருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கூட்டமைப்பு தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல நாடுகளை கொண்ட நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாக்குள்ளேயே பல நாடுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் த இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பீப்புள் இருக்கிறதால, சரிங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தேவையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயம், அண்ட் குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, குடிமக்கள் எப்படிலாம் வந்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை எப்படிலாம் பாதுகாக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆர்டிகல்ஸா வந்துட்டு போட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஓகேங்களா? எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ செக்யுலர் ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னா தியோக்ராட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. லைக் மதசார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மதசார்பு அரசு அப்படின்னு சொல்லப்படும், சரிங்களா? ஸோ மதசார்பு அரசு அப்படின்றது எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமா கொண்டிருக்காது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ரிலீஜன், இதான் வந்துட்டு இந்தியாவோட ரிலீஜன் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம சொல்ல மாட்டோம். பிகாஸ் நம்ம வந்துட்டு செக்யுலர் ஸ்டேட், மதச்சார்பின்மையான அரசு. ஸோ மதசார்பு அரசோட உதாரணம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், வேட்டிக்கன், இதெல்லாம். ஸோ அந்த கண்ட்ரிக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா காமனா ஒரு ரிலீஜன் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? இதான் வந்துட்டு எங்க நாட்டுடைய ரிலீஜன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ற அரசு பேர் தான் தியோக்ராட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அதாவது மதசார்பு நாடுன்னு சொல்லுவாங்க. பட் இந்தியா வந்துட்டு மதசார்பின்மை நாடு. பிகாஸ் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவிற்குன்னு ஒரு மதம் கிடையாது, எல்லா மதத்தையுமே வந்துட்டு ஆதரிப்பாங்க. பட் எந்த மதத்தை ஒரு அபிஷியல் ரிலீஜன் அப்படின்ட்டு வந்துட்டு இந்தியாவுக்கு கிடையாது, ஓகேவா? Formulation.
உருவாக்கு. சோ ஒரு அரசமைப்பு அப்படின்றது வந்துட்டு எப்படி நடைமுறைக்கு வந்தது, அதை யார் உருவாக்குனா, அதிகார அமைப்புகள்லாம் வந்துட்டு என்னென்ன. சோ இத வந்துட்டு பாத்தீங்கன்னா உதாரணமா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஒரு அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பு. ஓகேங்களா. சோ இது இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்துட்டு நாட்டுல இருந்த மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒருமித்த கருத்து இருந்தது. சோ இந்தியாவிலே இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. அண்ட் நமக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கணும்ன்ற கருத்து இருந்தது. அது எல்லாத்தையுமே கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம சில கான்ஸ்டிடியூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் USA, UK இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவங்க என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பார்த்துட்டு அதையும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம இணைச்சிருக்கோம். ஓகே, இது நான் மார்க் பண்ணிட்டேன்னா ரெஃபரன்சம் பொது வாக்கெடுப்பு. சோ சட்டமன்றங்கள்ல மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்கல்லமா, சோ சட்டமன்றங்கள்ல மக்கள் பிரதிநிதிகளால டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அதாவது டிபேட் பண்ணப்பட்டு விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறா சோ ஒன்று இல்ல பல கேள்விகளோட தொகுப்பு மீது வாக்காளர்கள் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு வந்துட்டு நடத்துவாங்க. சரிங்களா. அதான் பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம்னு சொல்லுவாங்க. பொது வாக்கெடுப்பு முறை அப்படின்னா ஒரு சட்டப்பூர்வமா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அங்கீகாரம் அளிக்கப்படுறதுதான் வந்துட்டு அந்த ரெஃபரண்டம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்திய அரசமைப்பு திருத்தங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதுக்குமே பொது வாக்கெடுப்பு வந்துட்டு விடப்பட்டது கிடையாது. பொது வாக்கெடுப்பு அப்படின்னா ரெஃபரண்டம்லாம் சுவிட்சர்லாந்துல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து டிரெக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி. இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான், மறைமுக மக்களாட்சி, அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. சோ சுவிஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களுக்கான அந்த திட்டங்கள் ஏதாவது கொண்டு வராங்கன்னா மக்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட் பண்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அந்த திட்டம் எங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா, சட்டம் வேண்டுமா வேண்டாமா. சரிங்களா. பட் நாம வந்துட்டு என்ன பண்ணிருப்போம்னா நமக்கான சட்டங்களை வந்துட்டு வகுக்கிறதுக்காக நமக்கான பிரதிநிதிகளை நாமளே எலெக்ஷன் மூலியமா எலெக்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். சோ நமக்கான சட்டங்களை போடுறது பார்லிமெண்ட்ல இருக்கிற MP, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்க MLAs. சோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஃபரண்டம் அப்படின்றது வந்துட்டு நம்ம இது வரைக்கும் இந்தியாவில யூஸ் பண்ணது இல்லாம சோ இது ஒரு பின்னடைவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்றாங்க. அரசமைப்புல என்ன அம்சங்கள் இருக்கும், என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன். சோ ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படின்றது சமூகத்துல இருக்கிற எல்லா பிரிவுகள்ல வந்துட்டு எதிர்பார்ப்புகளுக்கு இடமளிப்பதாக இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. மதம், சாதி, மொழி அடிப்படையில பாகுபாடு கொண்ட அரசமைப்புகள் இருக்கக்கூடாது. சோ அரசமைப்புடைய அடிப்படை சட்ட விதிகளே வந்துட்டு அதோட தன்மையை வந்துட்டு வெளிப்படுத்தும். சோ குடிமக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ், சமத்துவத்தை பாதுகாக்கிறது தான் வந்துட்டு ஒரு அரசமைப்புடைய வெற்றியா கருதப்படுது. இந்தியாவில் மதச்சார்பின்மை, செகுலரிசம் இன் இந்தியா. சோ இந்திய அரசமைப்போட 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரீஆம்பிள்ல வந்துட்டு திருத்திருக்கோம். அதாவது ப்ரீஆம்பிள்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு தான் ப்ரீஆம்பிள்ல 1950ல இருந்திருக்கோங்க. சரிங்களா. ஏன் அடிக்கடி 1950 உதாரணம் எடுத்துக்கிறேன்னா அப்பதான் நம்ம ரிபப்ளிக் ஆகணும். சரிங்களா. சோ அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு இருக்கும். சோ அதுக்கப்புறம் நம்ம 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976ல என்ன சேர்த்தோம்னா இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னா நாட்டின் ஒற்றுமை அப்படின்ற சொல்லையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்ட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா சேர்த்திருப்போம். சோ இந்த வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கேட்பாங்க, இதோட ஆர்டர் என்னன்னு கேட்பாங்க. சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இது நிறைய தடவை ரிப்பீட்டட் கொஸ்டின். அண்ட் ப்ரீஆம்பிள் இது வரைக்கும் ஒன் டைம் மட்டும்தான் அமெண்ட் ஆயிருக்கு, ஒரு தடவை மட்டும்தான் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன மாத்தணும்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் இருக்கும். அதை நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் த நேஷன் இருக்கும். நம்ம வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் மாத்திருக்கோம். இதுவும் சேம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976ல தான் மாத்திருக்கோம்.
ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஒரு மினி கான்ஸ்டியூஷன், ஒரு குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி அவர்கள் தான் எமர்ஜென்சி பீரியட்ல இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. பிகாஸ் நிறைய சட்ட திருத்தங்கள் வந்துட்டு இந்த 42வது சட்ட திருத்தத்துல மேற்கொள்ளப்பட்டது. இது கொஸ்டின் ஏரியாமா, புரிஞ்சுதா? 1950ல சாவரேஜன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் தான் இருந்தது. சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படின்னு செய்தது 42nd அமெண்ட்மெண்ட்ல தான். அண்ட் யூனிட்டி இன்டெகிரிட்டி அதெல்லாம் சேர்த்ததும் 42nd அமெண்ட்மெண்ட்ல தான். சரியா? சோ ஒரு தனிநபர் இல்லைன்னா ஒற்றை நிறுவனத்துக்கிட்டேயோ எல்லா அதிகாரங்களும் வந்துட்டு குடிக்கப்பட்டா கண்டிப்பா ஒரு தவறான வழியில தான் போகும். சரிங்களா? சோ சமநிலையில எல்லா வகையிலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிச்சு வழங்கணும் பவர்ஸ் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், அப்புறம் நிர்வாகம், நீதித்துறை அந்த மாதிரி நிறுவனங்கள் இடையே வந்துட்டு பாத்தீங்கன்னா பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கும். எப்படி தயாரிச்சாங்க? மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அரசமைப்பு நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்கம்மா, இந்தியன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்துட்டு December 9, 1946 தான் வந்துட்டு நடைபெற்றது. சரிங்களா? அதாவது இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீஅசம்பிள் பண்ணிருப்பாங்க பார்ட்டிஷன்லாம். ஸோ அது ரீஅசம்பிள் பண்ணிட்டு அகைன் திருப்போ நம்ம எப்போ சந்திச்சோம்னா August 14, 1947. ஸோ ஃபர்ஸ்ட் இது. அப்புறம் வந்துட்டு பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ திருப்பி இந்தியா நிர்ணய சபை வந்துட்டு கூட்டம் போட்டாங்கன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அது August 14, 1947. சோ அன்றைய மாகாண சட்டமன்றங்கள் உறுப்பினர்கள் தான் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களா மறைமுக வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி. சோ கேபினட் மிஷன் பிளான் மூலியமா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் அவங்களோட வரிசை வந்துட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு இருந்த மாகாணங்கள், சுதேச அரசுகள், அப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படின்ற விகிதத்துல உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பாங்கம்மா. இதன்படி மாகாணத்துல இருந்து 292 உறுப்பினர்கள் வந்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள், அவங்க அந்த சுதேச அரசுகள்ல இருந்து 93 உறுப்பினர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. சோ ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் அந்த மாதிரி சமுதாயங்கள்ல இருந்து மக்கள் தொகை பெர்சன்டேஜ்ல தான் இடம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒதுக்கப்பட்டிருக்கும். சோ இந்த உறுப்பினர்கள் வந்துட்டு அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி அந்த பிரதிநிதித்துவ முறையில தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம், காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி. சோ 1949 November 26. ஓகேங்களா? சோ இப்பதான் என்ன பண்ணோம், நம்ம கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணிடும். அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இல்லைன்னா அரசமைப்பு நாள், கான்ஸ்டிடியூஷன் டே எதுன்னு கேட்டாங்கன்னா November 26, 1949 தான். அப்ப எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க மேம் அப்படின்னா 284 மெம்பர்ஸ் தான் இருந்திருக்காங்க. சரியா? சோ அவங்க தான் சைன் பண்ணிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணினது. அண்ட் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்துட்டு சேர்மன். சோ கான்ஸ்டிட்யூயன்ட் அரசியல் நிர்ணய சபையோடைய முதல் கூட்டம் வந்துட்டு December 9, 1946 11 o'clock நியூ டெல்லியில வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. நான் மார்க் பண்றது எல்லாமே எழுதிட்டே வாங்கணும். சோ அப்போ வந்துட்டு அந்த கூட்டத்துடைய தலைப்பு என்னன்னா தற்காலிக தலைவர் யார், டெம்பரரி லீடரை வந்துட்டு தேர்வு செய்யணும். அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா கான்ஸ்டிடியூஷன் அந்த அசம்பிளியோட ரொம்ப ஓல்டஸ்ட் மெம்பர் தான் ஆச்சாரியா JB கிருப்லானி. ஓகேங்களா? கிருப்லானி என்ன சொல்றாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவரா நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றாரு. சோ கிருப்லானி அவர்கள் சொன்ன மாதிரி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் டெம்பரரி சேர்மனா பதவி ஏற்கிறார். நான் அண்டர்லைன் பண்ற லைன்ஸ் எல்லாம் பாயிண்டா எழுதிக்கோங்க கைஸ், ஸ்டோரிஸா எழுதாதீங்க, ஏன்னா உங்களுக்கே படிக்க முடியாது, பாயிண்ட்ஸா எழுதிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்துட்டு இறந்துடுவாருமா, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்துட்டு நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் வைஸ் பிரசிடென்ட்ஸா எச்.சி. முகர்ஜி அண்ட் கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேரும் வைஸ் பிரசிடென்டா இருப்பாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ஃபைனல் மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் வந்துட்டு Jan 24, 1950, அதாவது ரிபப்ளிக் டேக்கு 2 நாள் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 12 மீட்டிங் சோஃபா நடந்திருக்கு 9th டிசம்பர்ல இருந்து 24th ஜனவரி வரைக்கும் 1950 வரைக்கும், ஓகேங்களா. ஸோ Jan 24 வந்துட்டு 1950 வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சைனிங் ப்ரொசீஜர் வந்துட்டு நடந்திருக்கோமா, ஓகேங்களா. ஸோ அந்த 12வது மீட்டிங்கே வந்துட்டு எப்பவுமே மீட்டிங்ஸ் அப்படின்னா ஒரு 10 நாள் அந்த மாதிரி நடக்கும். நீங்க இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணீங்கனாலே தெரியும், ஒரு 7 நாள் 10 நாள் கிட்ட வந்துட்டு ஒரு மீட்டிங்கும் நடக்கும். பட் 12th மீட்டிங் மட்டும் வந்துட்டு ஒரு நாள் தான் நடக்கும். பிகாஸ் இது வந்துட்டு சைன் பண்றதுக்கு தான் 2 டேஸ்ல ரிபப்ளிக் டே வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு சைனிங் ப்ரொசீஜர் அப்படின்ற விஷயம் தான் நடந்திருக்கும். அண்ட் 1949 நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணிட்டாலும் ஏன் 1950 Jan 26 வரைக்கும் ரிபப்ளிக்காக வெயிட் பண்ணினோம்னா, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமல்படுத்துறதுக்கு வெயிட் பண்ணினோம்னா 1929 டிசம்பர்ல வந்துட்டு லாகூர் செஷன்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இனிமே ஒரு ஆண்டும் Jan 26 நம்ம பூர்ண ஸ்வராஜ் தினமா கொண்டாடணும்னு சொல்லியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பூர்ண ஸ்வராஜ் தினம் 1930 Jan 26 நடந்திருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி, ஓகேங்களா. என்னதான் 1949 நவம்பர்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணிட்டாலும் லெட்ஸ் வெயிட் Jan 26 நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம அந்த ரிபப்ளிக் டேவை அனுசரிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஒரு நாட்டுல இருந்தும் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அரசமைப்புக்கு வந்துட்டு என்ன 3 ஆதாரங்களை எடுத்திருக்கோம், ஸோ அப்படின்றதுதான் வந்துட்டு சோர்சஸ். ஓகேங்களா. ஓகே, ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்துடலாம். பிரிட்டன்ல இருந்து என்ன எடுத்திருக்கோம்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற அரசு. ஸோ நம்ம இந்த பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, லோக்சபா, ராஜ்யசபான்னு, மக்களவை, அப்புறம் இது மாநிலங்களவை. லோவர் ஹவுஸ்னா கீழே வேணா லோக்சபா, அப்பர் ஹவுஸ்னா ராஜ்யசபா. ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இப்போ யுஎஸ்ஏவும் நீங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரிக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அங்க இருக்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் தான், இந்தியன் அப்படின்ட்டு ஒரு குடியுரிமை தான். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தனியா குடியுரிமை எல்லாம் வந்துட்டு வழங்கப்படாது. சோ ஒற்றை குடியுரிமை, ஓகேவா. அதுவும் பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம். சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, கேபினட் சிஸ்டம், நாடாளுமன்ற செயல்முறைகள் சொல்லுவாங்க. அப்புறம் இடைக்கால தடை ஆணைகள், நீதி பேராணைகள் சொன்னோம் இல்லையா, ஏபிஎஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணை, மேண்டமஸ், கட்டளை எழுத்தும் நீதி பேராணை. சோ இதெல்லாம் பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் அமெரிக்கா, யுஎஸ்ல இருந்து என்ன எடுத்திருக்கோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி சீராய்வுன்னு சொல்லுவாங்க. independence of judiciary. Next, impeachment of president, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். And removal of Supreme Court judges, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் பத்தி. அப்புறம் ஹைகோர்ட்ஸ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தோம். நெக்ஸ்ட் ஐரிஷ்ல இருந்து ஜிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். பட் இது வந்துட்டு நான் ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர். உங்களுக்கு வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு, உங்களோட அடிப்படை உரிமைகள் வந்துட்டு வயலேட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க
கோர்ட்டுக்கு போகலாம், உங்களுக்கு நீதி கிடைக்கும். பட் டிபிஎஸ்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா லீகலா நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ கவர்மெண்ட்டை நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது லீகலா டிபிஎஸ்பி என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர். கனடால இருந்து என்ன எடுத்திருக்கோம்? வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், ரெசிடரி பவர்ஸ் வித் சென்டர், அதாவது மத்திய அரசிடம் பொது பட்டியல், அப்புறம் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்துடைய அறிவுரை அதிகார வரம்பு, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன், ட்ரேட், காமர்ஸ், ஜாயிண்ட் சிட்டிங், வணிகம், வர்த்தகம், சுதந்திரம், அண்ட் வந்துட்டு நாடாளுமன்றத்துல இரு அவைகளோட கூட்டத்தொடர். ஸோ ஜாயிண்ட் சிட்டிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மசோதா இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க லோக்சபாலையோ இல்ல ராஜ்யசபாலையோ, சரிங்களா? அந்த பில் வந்துட்டு லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணி பாஸ் ஆயிட்டு ராஜ்யசபாக்கு போய் அது பாஸ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் பண்ணி லோக்சபால வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஸ் ஆகுது, கொஞ்சம் இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பிரசிடென்ட் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, ரெண்டு அவையிலயும் மாறி மாறி ஏன் இப்படி வந்துட்டு ஒரு மசோதா பாஸ் ஆக மாட்டேங்குது, ரெண்டு ஹவுஸ் பீப்புளையும் கூப்பிடுங்க, ரெண்டு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார வைங்க, இதை பேசி முடிக்கணும்ட்டு பிரசிடென்ட் வந்துட்டு ஜாயிண்ட் சிட்டிங்கு கூப்பிடுவார். ஓகேவா? சோ அதுக்கு பேர் தான் கூட்டத்தொடர். சோ நம்ம ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீமர் கான்ஸ்டிடியூஷன், ஜெர்மனி. நெருக்கடி நிலைக்கானது அடிப்படை உரிமைகள் பறிப்பு. ஸோ எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது சஸ்பெண்ட் ஆகும். அதை பத்தி ஜெர்மன்ல இருந்து எடுத்திருக்கோம். சோவியத் யூனியன்ல இருந்து அடிப்படை கடமைகள், முகப்புரை, நீதியின் மாண்புகள், அப்புறம் 42வது திருத்தம், ஸோ பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதெல்லாமே சோவியத் யூனியன்ல இருந்து எடுத்து. பிரெஞ்சுல இருந்து ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இதெல்லாம் பிரியாம்பிள்ல சேர்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே பிரெஞ்சு புரட்சி அப்போ எடுத்தது. குடியரசு, முகப்புரையில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். பிகாஸ் பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்துட்டு 1789 நடந்திருக்கும், சரிங்களா? அப்போ வந்துட்டு இந்த மாதிரி லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, அமெண்ட்மெண்ட், அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு எலெக்ஷன் வச்சு எப்படி தேர்வு பண்றது, இந்த விஷயங்கள்லாம் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமா, இதுதான் கொஸ்டின் ஏரியா, சரியா? கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகள். லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் தி வேர்ல்ட். ஸோ இந்திய அரசமைப்பு உலகிலே நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்புன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய மாநிலங்கள் இருக்கு. மாநிலங்கள், மத்திய அரசு, அவற்றுக்கு இடையிலான உறவுகள் பற்றி, அடிப்படை கடமைகள், அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இந்த மாதிரி நிறைய விவரங்கள் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குமா. ஸோ லாங்கஸ்ட். நெக்ஸ்ட் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இறுக்கமும் நெகிழ்வு கொண்டதாகவும் வந்துட்டு இருக்கு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 5 வேர்ட்ஸ், ஓகேங்களா? இதை வந்துட்டு ஆர்டர் கேட்பாங்க. இந்த 5 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நம்ம நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் தான் ஃபாலோ பண்றோம். 18 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா உங்க பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, நீங்க எலெக்ஷன்ல வந்துட்டு ஓட் பண்ணலாம், சரிங்களா? அதாவது இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்றது வந்துட்டு உள்நாட்டு, வெளிநாட்டு விவகாரங்கள்ல எந்த விதமான தலையீடும் இல்லாம நாமளே சொந்தமா முடிவுகள் எடுக்கிறோம். சோ சமதர்மம் அப்படின்ற சொல் வந்துட்டு 42nd அமெண்ட்மெண்ட்ல இணைக்கப்பட்டுச்சு. சோ சமதர்மம் அப்படின்றது மிக்ஸ்ட் எக்கனாமியை குறிக்குதுமா, ஓகேங்களா? சோசியலிஸ்ட். சோ பொதுத்துறையும் இருக்கும், பிரைவேட் துறையும் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு மதச்சார்பின்மை. எந்த அரசும் வந்துட்டு மதம் அப்படின்றது வந்துட்டு அபிஷியல் மதம் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லா மதத்தையும் சமமா அங்கீகரிக்கிறாங்க.
ஸோ குடியரசு அப்படின்றது நம்ம இந்தியாவில் வந்துட்டு முடியாட்சி அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதான் குடியரசு அப்படின்றது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு மக்களாட்சி, டெமோக்ராட்டிக் பீப்புள். ஓகேவா? நெக்ஸ்ட் நாடாளுமன்றம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் தான் கட்டுப்படுத்துது இல்லையா? ஸோ அது நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒற்றை குடியுரிமை அண்ட் குடியுரிமை சட்டம் 1955 படி எப்படிலாம் நீங்க குடியுரிமை பெறலாம் அப்படின்ட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 இது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்போ பாஸ் ஆச்சுன்னு பாருங்க. அண்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆயிருக்கும். சில பில்ஸ் சிலது அமெண்ட் பண்ணிருப்பாங்க. பதிவு அல்லது இயல்புறை முறையில வந்துட்டு இந்திய குடியுரிமை விண்ணப்பிக்கும் நபர் வந்துட்டு தகுதிகளை நிறைவு செய்தால் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் போது இந்தியாவில் தொடர்ந்து வந்துட்டு இல்லைன்னா அரசு பணியில 1 year வந்துட்டு இருந்தா அவருக்கு குடியுரிமைக்காக விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பட் ஆனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த தகுதிகளை ரத்து பண்ணிருப்பாங்க. சோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இந்த பில்ல நடக்கும். அண்ட் வயது வந்தோர் வாக்குரிமை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாதி, மதம், இனம் அந்த மாதிரி அடிப்படையில எந்த ஒரு பாகுபாடும் காட்டாம உங்களுக்கு 18 years ஆயிடுச்சுன்னா நீங்க ஓட் பண்ணணும் எலெக்ஷன். சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. சோ நீதித்துறை செயல்பாடுகள்ல நிர்வாக தலையீடோ இல்ல நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இல்ல பொலிட்டிக்கல் தலையீடோ இல்லாம இருக்கணும். அப்பதான் ஒரு ஏன்னா ஜுடிஷியரி அப்படின்ற ஒரு தன்னாட்சி அமைப்பா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது ஒரு தனிநபரும் அடிப்படை உரிமைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது எந்த பார்ட்னு கேட்பாங்க, பார்ட் 3. சோ 6 செட்ஸ் இருக்கு. ரைட் டு ஈக்வாலிட்டில இருந்து ஆரம்பிக்கும். சமத்துவதற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை, அரசமைப்புப்படி நிவாரணம் கோரும் உரிமை. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஆர்டிகல் 31ல தான் வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்து சொத்துரிமை இருந்து. பட் அப்புறம் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 படி சொத்துரிமை வந்துட்டு அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீக்கி அதை வந்துட்டு 300A வந்துட்டு கொண்டு போய் வச்சாங்க. சோ இது வந்துட்டு இப்போ ஒரு லீகல் ரைட்டா இருக்கு, சட்ட உரிமை. சோ அடிப்படை உரிமையில இருந்து இப்போ சட்ட உரிமைக்கு போயிடுச்சு. கைஸ் நான் திருப்பி சொல்றேன், நான் மார்க் பண்ற லைன்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்டா எடுத்துக்கோங்க. அதான் கொஸ்டின் ஏரியா. திருப்பி நான் சொல்றேன். ஓகேவா? அண்ட் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நீதிமன்றத்தால் நிலையாட்டப்படும் உரிமைமா. ஒரு நபர் அவங்களோட அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நீதிமன்றத்தை வந்துட்டு தேடி போக முடியும். அதுக்கு உங்களுக்கு ஜஸ்டிஸும் வந்துட்டு கிடைக்கும். கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன். ஸோ இதுவும் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2002ல ஆர்டிகல் 21A வந்துட்டு இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6 to 14 வயது வரை இருக்க குழந்தைகளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுறது அடிப்படை உரிமையா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 RT. ஓகேங்களா? இதுவும் வந்திருக்கும். Next, fundamental duties. அடிப்படை கடமைகள். ஸோ இதுவும் 1950ல இருக்காதுமா. ஓகேங்களா? இதுவும் 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் பார்ட் 4A ஆர்டிகல் 51A. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 11 டியூட்டிஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அதன் மாண்புகளை மதிக்கணும், தேசிய குடி தேசிய கீதம் மரியாதை கொடுக்கணும். அண்ட் நம்ம நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது அந்த மாண்புகளை பின்பற்றணும். இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடெல்லாம் வந்துட்டு பாதுகாக்கணும். அண்ட் நாட்டுக்கு பாதுகாக்கவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவைப்பட்ட ஆர்மிலையும் சேரணும்.
மத மொழி சாதி வேறுபாடுகளை களையணும், சகோதரத்துவத்தையும் பெண்களையும் வந்துட்டு மதிக்கணும். சோ நம்மளுடைய வளங்களை மதிச்சு பாதுகாக்கணும். வனங்கள், ஏரிகள், ஆறுகள், நேச்சுரல் திங்ஸை வந்துட்டு பராமரிக்கணும். அறிவியல் ஆர்வம், மனித நேயம், சீர்திருத்தம் இதெல்லாம் உருவாக்கிக்கணும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம முன்னேறினாதான் நம்மளோட நாடும் வந்துட்டு முன்னேறும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு ஸோ 6 வயது முதல் 14 வயது வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி கற்க வேண்டும் அப்படின்றது அவங்களோட பெற்றோரும் பாதுகாவலரும் வந்துட்டு அதை உறுதிப்படுத்தியிருக்கணும்.